சைனா கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் அதிகப்படியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நிறைய விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காக நோ டிகிரி நோ அட்வைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இஷ்டத்துக்கு மெடிக்கலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ஃபினான்ஸ், லா இதை பற்றிலாம் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மினிமம் இதை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒரு டிகிரியாச்சும் வேணும். டிகிரி படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேச முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பாலிசியாகவே சைனா கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக மற்ற ஊருக்கு எப்படியோ தெரில, இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா கொஞ்சம் கூட சோஷியல் மீடியா பக்கம் போகவே முடியல. ஒரு இன்ஸ்டா பேஜ் இருந்தால் போதும், என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் போய் யாருக்கு வேணால் கமெண்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றது யார் வேணால் வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க மாறிடுச்சு. அப்படி இந்த ஸ்கீமை கொஞ்சம் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி தமிழ்நாட்டில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணால், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க ஏதாவது கொஞ்சம் தடை பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.